ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான புத்தகத்தை பார்க்க போகிறோம். கொலை வழக்கு பற்றின ஒரு புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாம். கிரைம் கேஸ்னாலே எல்லாருக்குமே அது மேலே ஒரு ஈடுபாடு இருக்கும். இந்த புக்கும் வந்து கிட்டத்தட்ட திரைப்படம் மாதிரி போகிற ஒரு புத்தகம் தான். கொடூர கொலை வழக்குகள் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகம். வைதேகி பாலாஜி அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இந்த புக் வந்து கிழக்கு பதிப்பகத்தால் வெளியிடப்பட்ட புத்தகம். ₹170 இதோட விலை. இதோட பக்கங்கள் வந்து 142. இந்த வைதேகி பாலாஜி யார் அப்படின்னா, அவங்க ஒரு வழக்கறிஞர். பெரும்பாலும் வந்து குற்றம் குற்றம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க புத்தகம் எழுதுகிறப்ப அது கொஞ்சம் முக்கியமான புத்தகம்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு அதை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும். வெளியிலேருந்து புக் எழுதுகிறவங்கள விட அவங்களுக்கு நிறையவே தெரியும். இதற்கு முன்னாடியே ரகோத்தமன் எழுதி ராஜீவ் காந்தி கொலை வழக்கு புத்தகம் வந்திருக்கு. அதில் கூட ரொம்ப டீட்டெயில்டாக அவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பார். அந்த மாதிரி அந்த துறைக்குள்ளே இருந்து எழுதுகிறவங்க கொஞ்சம் நிறைய விஷயங்கள் எழுத முடியும். அப்படி இவங்களுமே உண்மையாக நடந்த கொலை வழக்குகள், முக்கியமான இந்திய அளவில் ரொம்ப முக்கியமான கொலை வழக்குகள் சிலதை வந்து லிஸ்ட் அவுட் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு கொலை வழக்குகளும் படிக்கும் பொழுது நமக்கு வந்து படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நிறையா படத்தில் வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டரு, ஒரு பெரிய ரவுடி வந்து நிறைய பேரை வந்து தொடர்ந்து கொலை பண்ணுறதை வந்து பார்ப்போம். பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணுன்னா, போலீஸ்லாம் என்ன சும்மா தான் இருக்குது, சும்மாவாக இருக்குது, அரசியல்வாதிகள்லாம் சும்மாவாக இருக்காங்க, சட்டம் என்ன சும்மாவாக இருக்குது. இந்த மாதிரி விஷயம்லாம் நிஜத்தில் நடக்க பாசிபிளே கிடையாது அப்படிலாம் நினப்போம். ஆனால் இந்த புக்கை படிக்கிறப்ப என்ன தோணுன்னா, என்னப்பா இது நிஜத்தில் என்ன வேணுமானாலும் நடக்குமோ அப்படின்னு நமக்கே ஒரு யோசனை வரும். நமக்கே இந்த சமூகத்துக்கு மேலே ஒரு பாதுகாப்பு இல்லாத தன்மை வரும். நம்ம வந்து எந்த அரசியல் பின்பலமும் எந்த பணபலமும் இல்லாமல் அந்த சமூகத்துக்குள்ளே நல்லபடியாக வாழ்ந்துட முடியுமா? நம்மளை ஈஸியாக முடிச்சுட்டு காண அடிச்சிருவாங்களா? அப்படி இப்படிலாம் என்னென்னவோ தோணும். ஏன்னா அந்த மாதிரி தூக்கத்தை போக வைக்கிற ஒரு புக்கு தான் வந்து இது. இந்த புக்கில் வந்து பெரும்பாலும் லிஸ்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்கவங்க எல்லாருமே மரண தண்டனை கைதிகள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மரண தண்டனை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க. சொல்லப்போனால் அது ஒரு தடை செய்யப்பட்ட சட்டம்னே சொல்லலாம். ஏன்னா கடவுளால் கொடுக்கப்பட்ட உயிரை வந்து மனிதனுக்கு எடுக்க உரிமை கிடையாது. அது சட்டப்படியாகவே இருந்தாலும் சரி அப்படிங்கிறது தான் ஒரு கோட்பாடாக இருக்குது. அதனால தான் நிறைய நாடுகளில் வந்து மரண தண்டனை நீக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இங்கேயுமே ரொம்ப ஹையஸ்ட்டு, அதாவது இந்த இந்த ஒரு தப்புக்குனால உங்களை மன்னிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் உங்களுக்கு மரண தண்டனை வந்து விதிக்கப்படுது. அப்படி விதிக்கப்பட்டுமே அப்புறம் வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி அப்படி இப்படின்னு இவங்க போய் மனு கொடுக்கறதுனால இந்த கைதிகளுக்கு வந்து அது ஆயுள் தண்டனையாக குறைக்கப்படுறதும் நடக்குது. இந்த கேஸ்லேயே உள்ள சிலருக்கும் அந்த மாதிரி நடந்திருக்குது. அந்த மாதிரி இதில் கவரான கேசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு முன்னாடி இந்த புக்கில் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த வைதேகி பாலாஜிங்கிறவங்க எழுதியிருக்கிற நடை வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி குறைவாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னென்னா அது ஒன்று மட்டும்தான் அதில் எரராக எனக்கு தெரியுது. ஸ்டாண்டர்ட் நின்று எழுதுறதுன்னு ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு கொலை கைதியை பற்றி எழுதுகிறோம் அப்படின்னா, ஒன்று இந்த சைட்லேருந்து அதாவது அவங்களுக்கு ஆதரவாகவும் அது இருக்கக்கூடாது, அவங்களுக்கு எதிராகவும் அது இருக்கக்கூடாது. ரெண்டுத்துக்கும் வெளியில் நின்று நம்ம அதை எழுதணும். உதாரணத்துக்கு வீரப்பனை பற்றி எழுதுகிறப்ப வீரப்பனுக்கு வந்து 2 ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஒன்று வந்து அவரை குற்றவாளியாக பார்க்குற ஒரு கூட்டம் இருக்குது, அவரை சாமியாக பார்க்குற ஒரு கூட்டம் இருக்குது. நம்ம இது ரெண்டுலேருந்து வெளியில் நின்று எழுதணும். அதில் நம்ம உணர்ச்சி வசப்படக்கூடாது. இப்போ வீரப்பன் வந்து ஒரு கொலையை நிகழ்த்தினதை பற்றி எழுதும் பொழுது எவ்வளோ மோசமானவன் பாருங்கள் அப்படின்னா நம்ம அந்த வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. வெளியிலேருந்து எழுதி முடிவை வந்து மக்கள்கிட்ட தான் கொடுக்கணும். படிக்கிற நம்ம தான் அதை முடிவெடுக்கணும் அப்படின்னு இருக்கணும். அந்த விஷயத்தில் இதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இந்த புத்தகத்தில் இருக்குது. ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த மாதிரி புத்தகங்கள் வர்றதே ரேரு. அதுவும் இதுக்குள் மாதிரியான டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே, ஒரு லா டிவிஷனுக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு புக் எழுதுறாங்கிறப்ப அதுக்கு சப்போர்ட் தான் பண்ணணும். அப்படிங்கிறதுனால இந்த புக் கண்டிப்பாக படிக்க வேண்டிய புத்தகம் தான். அதை மட்டும் இந்த ரைட்டர் கொஞ்சம் திருத்திக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இதில் இருக்க கண்டென்ட் சிலவற்றை பார்ப்போம். அதை சொன்னால் கண்டிப்பாக அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் முக்கியமாக அதை நான் சொல்ல போகிறேன். அதில் வந்து யார் யாரை பற்றின விஷயங்கள் வந்து டீட்டெயிலாக சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆட்டோ சங்கர், பூலான் தேவி, வீரப்பன், சீமா மற்றும் ரேணுகா, டாக்டர் சோம்நாத் பரிதா, சயனைடு மல்லிகா, அஜ்மல் கசாப், நொய்டா தொடர் படுகொலை. இவங்க எல்லாருமே எப்படி சொல்கிறதுனா, இந்திய அளவில் ரொம்ப பிரபலமான, இந்திய அளவுலங்கிறத தாண்டி உலக அளவில் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட குற்றவாளிகள் அப்படின்னு வந்து சொல்லலாம். சிலர் வந்து சீரியல் கில்லர்ஸ், சைக்கோ கில்லர்ஸ் கிடையாது, சீரியல் கில்லர்ஸ். சைக்கோ கில்லர்ஸுங்கிறவங்க வந்து கொலை செய்கிறது அவங்களுக்கு பிடிக்கும், அதில் அவங்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்குங்கிறதுக்காக பண்ணுவாங்க. சீரியல் கில்லர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சில ஆதாயங்களுக்காக தொடர் கொலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, கொலையை வந்து நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படியான சிலரை பற்றி இருக்கும். இதில் வந்து ஆட்டோ சங்கர் வந்து ஒரு தொடர் கொலையாளி தான். பூலான் தேவி வந்து அவங்களுக்கு ஏற்பட்ட சூழல் காரணமாக குற்றவாளியாக மாறினவங்க. வீரப்பனும் வந்து அதே மாதிரி மாறினவங்க. சீமா மற்றும் ரேணுகா வந்து தொடர்ந்து குழந்தைகளை கொலை பண்ணவங்க. அதில் நான் சீமா மற்றும் ரேணுகாவுடைய கதையை மட்டும் ஒரு ஷார்ட்டாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். இவங்க என்னன்னா, இவங்களுக்கு ஒரு அம்மாவும் உண்டு. இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் கல்பரேட்டாக சில வேலைகளை பார்க்குறது.
சீமா, ரேணுகா, அப்புறம் அவங்களோட அம்மா, இவங்க 3 பேருமே வந்து திருடர்கள். தொடர்ந்து வந்து நிறைய இடங்கள்ல திருடிட்டு இருக்காங்க. இதில் ரேணுகாவோ இல்லை சீமாவோ யாரோட ஒருத்தரோட ஹஸ்பண்ட் வந்து இவங்களுக்கு துணையாக இருக்காங்க. அது சீமாவோட ஹஸ்பண்டா ரேணுகாவோட ஹஸ்பண்டான்னு தெரில. இது ஒரு 4 குழு. இந்த 4 குழுவோட வேலையே என்னன்னா போய் திருடுறது தான். ஆனால் இந்த மாதிரி திருடுறப்ப என்னன்னா, ஒரு நாள் ரேணுகா வந்து அவங்களோட குழந்தையோட போவாங்க திருடுறதுக்கு. அப்போ திருடினதும் அவங்க மாட்டிக்குவாங்க. மாட்டிக்கிற சமயத்தில் என்னன்னா, அவங்க குழந்தை வச்சுருக்காங்கிறதுனால என்ன பண்ணாங்க, திருடின பொருளை மட்டும் வாங்கிட்டு அந்த மக்கள் வந்து விட்டுருவாங்க, அடிக்காமலே விட்டுருவாங்க. குழந்தை வச்சுருக்கா, வயிற்று பொழப்புக்காக திருடியிருப்பா, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னென்னா அது வந்து இவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக போயிடும். அதுக்கப்புறம் இவங்க என்ன யோசிப்பாங்க 3 பேரும் சேர்ந்து அப்படின்னா, குழந்தை நம்ம வச்சுருந்தா நம்மளை வந்து யாரும் பிடிச்சி அடிக்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு சாஃப்ட் கார்னராக நமக்கு இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பிச்சைக்காரர்கள் வந்து பிச்சை எடுக்கிறதுக்கு குழந்தை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதை பார்த்து சில பேர் பிச்சை போடுவாங்களே, அந்த குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்கவாச்சும் அப்படின்னு யோசிச்சு போடுவாங்கன்னு சொல்லியே குழந்தைய தூக்கிட்டு வருவாங்க. அது அவங்களோட குழந்தையாங்கிறது கூட டவுட்டு தான் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் ரேணுகா, சீமா, அப்புறம் அவங்களோட அம்மா, இவங்க 3 பேர் சேர்ந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிச்சைக்காரர்களோட குழந்தைகள் அந்த மாதிரி, ஆனால் ஆள் ஆரவம் இல்லாமல் எங்கேயாச்சும் ஒரு குழந்தை தனியாக நின்றுட்டு இருக்கும், ஒரு திருவிழாவில் நின்றுட்டு இருக்குன்னா அந்த குழந்தைய தூக்கிடுவாங்க. தூக்கிட்டு ரொம்ப பிரபலமாக நடக்கிற ஏதாச்சும் ஒரு திருவிழா, ஏதாச்சும் ஒரு பொதுக்கூட்டம், அந்த மாதிரி விஷயங்களுக்கு போய் அங்கே திருட்டு வேலையை பார்ப்பாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க சிக்கிக்கிட்டால் அந்த குழந்தைய வச்சு அவங்க தப்பிச்சுக்கலாம். அவங்க குழந்தை இருக்குங்கிறப்ப ஒரு சாஃப்ட் கார்னராகி அந்த பெண்களை வந்து அடிக்க மாட்டாங்க, அடிக்காமல் விட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இதில் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் என்னன்னா, பெரும்பாலும் கை குழந்தைகளை கொஞ்சம் 1 வயசு 2 வயசு இருக்கிற குழந்தைகளை அவங்க கடத்துவாங்க. கடத்தின பிறகு அந்த குழந்தை ரொம்ப வளருது அதிகமாக, இல்லை இவங்க சொல் பேச்சு கேட்கல, எப்போதுமே அதை அழுதுகிட்டு இருக்கு, அம்மாவை பார்க்கணும்னு சொல்லுது, இந்த மாதிரிலாம் ஒன்று நடக்குதுன்னா அந்த குழந்தைய வந்து இவங்க கொலை செஞ்சுருவாங்க. இதுக்கு அவங்க கொலை தான் செஞ்சுருக்கணும்னு தேவை கிடையாது. ஏதாச்சும் ஒரு பொது இடத்துல விட்டுட்டு கூட போயிருந்துருக்கலாம். ஏன்னா சின்ன குழந்தைகள் என்னத்தை போய் அடையாளம் காட்ட போகுது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனாலுமே வந்து இவங்க தொடர்ந்து கொடூரமான முறையில் இந்த குழந்தைகளை கொண்டுகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு கொலை கேஸில் இந்த மாதிரி வந்து இவங்க சிக்கினதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத வந்து இந்த புத்தகம் வந்து விவரிக்குது. இது ஒன்று. இன்னொரு கதை இருக்குது. அது வந்து ஸ்டோரி இல்லை, அதெல்லாம் உண்மையாக நடந்த விஷயம். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, அது வந்து என்னென்னா அதோட மோட்டிவே கண்டுபிடிக்க முடியாத ஒரு கதை. அதாவது கொலை நடக்கிறதுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கும் இல்லையா, அதையே கண்டுபிடிக்க முடியாத ஒரு க்ரைம் தான் அது. அதுதான் டாக்டர் சோம்நாத் பரிதாங்கிறவர் வந்து ஒரு பிரபலமான ஒரு டாக்டராக இருந்தவர், ஒரு கவர்மெண்ட் டாக்டராக இருந்தவர். அவர் ரிட்டையர் ஆன பிறகும் கூட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக வேலை பார்த்துட்டு இருப்பார். அவருடைய பையனும் பொண்ணும் வந்து வெல் செட்டில்டு. அவங்க 2 பேருமே வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் பையன் வந்து எப்போதுமே வந்து இவருடைய டாக்டருடைய ஒய்ஃபுக்கு வந்து, அதாவது அந்த பையனோட அம்மாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி அவன் பேசிக்கிட்டே இருப்பான். அப்போ வந்து ஒரு வாரமாக அவனால் வந்து அவங்களை கான்டாக்ட் பண்ணவே முடியல. ஸோ ஏன் வந்து அவங்க அம்மா ஃபோனை எடுக்க மாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இவருக்கு வரவே, இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய மாமாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறாரு, அம்மா ஃபோனை எடுக்கவே மாட்டுறாங்க, அப்பா தான் எப்போதும் பேசுகிறாரு, என்ன விஷயம்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னதும் இவங்க வந்து அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போகிறப்ப அங்கே எலிசத்தை வாடை அடிக்குது. அதை தாண்டி அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அந்த டாக்டர் வந்து அலோவ் பண்ண மாட்டாரு. ஸோ அப்போ என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க போய் போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் உள்ளே வந்து பார்த்தா ஒரு 60 டிஃபன் பாக்ஸில் அவங்கள அந்த பையனோட அம்மா, அதாவது டாக்டரோட ஒய்ஃபை வந்து அவர் துண்டு துண்டாக வெட்டி டிஃபன் பாக்ஸில் கறி மாதிரி போட்டு மூடி வச்சுருக்காரு. ஸோ இந்த ஒரு ஸ்டேஜில் இந்த கேஸ் வந்து பெரிய சூடு பிடிச்சி ஒரு இந்தியா லெவலில் அது வைரல் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ண பிறகு இவர்கிட்ட கேட்கும் பொழுது இவர் சொல்கிற எந்த காரணமுமே வந்து நம்பும்படியாக இல்லை. அதே மாதிரி இந்த பசங்களும் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்குள்ள பெருசாக சண்டை எதுவும் இருந்ததில்லை அம்மா அப்பாக்குள்ள, அப்பா ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரில அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சமூகத்தில் ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவர், வெல் செட்டில்டு, லைஃப் நல்லா போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நேரத்தில் வந்து இவர் இப்படி ஒரு விஷயத்த செய்யணும்னே தேவையில்லை. இதுக்காக இவருக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் அவர் வந்து சொல்கிறது என்னென்னா, தன்னுடைய மனைவி தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் அதை வெளியில் தெரியக்கூடாதுன்னு இப்படி பண்ணதாகவும் சொல்கிறாரு. ஆனால் அது நம்பும்படியாகவே இல்லை. உண்மையில் என்னதான் நடந்துச்சுங்கிறது அந்த புக்கிலே இல்லாத ஒரு விஷயம். அது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அவர் அந்த ஆயுள் தண்டனையும் ஏற்றுக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை வந்து முடிஞ்சிருக்கும். இது 2 மட்டும்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் இதில் பயங்கரமான இன்ட்ரெஸ்டான நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. எல்லாமே உண்மையான ஸ்டோரிஸ். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த புக்கை வாங்கி படித்து பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.